தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திமுக கூட்டணியில் எந்த மன வருத்தமும் இதுவரை எங்களுக்கு ஏற்படவில்லை என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் பாஜகவின் வாக்கு திருட்டை கண்டித்து காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் இந்த மாநாட்டிற்கான பந்தர்கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெறுவோம் என கூறினார். தேர்தல் வரும்போது காங்கிரஸ் கட்சி விஜயோடு கூட்டணி சேர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? நீங்க சொல்லிதான் கேள்விப்படுறோம். இது அகில இந்திய தலைமை தான் முடிவெடுக்கணும். அகில இந்திய தலைமை இப்ப இந்தியா கூட்டணி வலிமையா இருக்கு. நம்முடைய மாண்பு முதலமைச்சர் பீகார் போயிட்டு ரொம்ப தலைவர் ராகுல் காந்தியுடைய போராட்டத்துல கலந்துருக்காரு, பேரணியில கலந்துருக்காரு, பொதுக்கூட்டத்துல கலந்துருக்காரு. இணக்கமா தானே இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லையா? கருப்பையா மூப்பனார் அவர்கள் பிரதமராக வருவதை தடுத்தது யார் தெரியுமான்னு கேக்குறாங்க. முதல்ல கருப்பையா மூப்பனாருடைய ஆன்மா பாஜகவை மன்னிக்குமான்றத அவங்க சுய பரிசோதனை பண்ணிக்கணும். ஒருபோதும் அவர் வாழ்நாளில் பாஜகவை ஆதரித்ததும் இல்லை, அனுமதிக்கவும் இல்லை. ஒருவேளை தமிழ் மாநில காங்கிரஸ் அவர் நடத்தும் பொழுது அவர்கிட்ட இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நினைத்திருந்தால் 5 ஆண்டுகள் வாஜ்பாய் அரசு நீடித்திருக்கும். ஆனால் அது 5 ஆண்டுகள் நீடிப்பதற்கு வாய்ப்பில்லாமல் போனதற்கு கருப்பையா மூப்பனார் அவர்கள் ஆதரவு தெரிவிக்கவில்லை. எந்த காலத்திலும் அவர் பாஜகவை ஆதரிக்கவே இல்லை. இதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த வரலாறுலாம் மறைச்சிட்டு தலைவர்கள் அங்க பாஜக தலைவர்கள் பேசிட்டு இருக்காங்க. இதான் வியப்பா இருக்கு.